இந்திரஜித் இலங்கையின் இளவரசர் மற்றும் இந்திரலோக சாம்ராஜ்யத்தை வைத்திருந்தவர். அவர் பல வாணன் ஆயுதங்களை வைத்திருந்தார். மேலும் சூனியம் மற்றும் மந்திரம் ஆகியவற்றிலும் நிபுணராக இருந்தார். எந்த ஒரு பண்டைய நூல்களிலும் இல்லாத பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தி அவர் கிட்டத்தட்ட பாதி வானர இனத்தை வென்றதாக கூறப்படுகிறது. ராவணனுக்கு பிறகு ராவணன் பக்கத்தில் இருந்த மிகப்பெரிய மற்றும் மிகவும் கோபமான போர் வீரன் இந்திரஜித். அவர் ஒரு சிறந்த வில்லாளி மற்றும் மாயை போர் நுட்பங்களில் தலை சிறந்தவர். அவர் பிறந்த போது இடிபோல் ஒலித்ததால் மேகநாதா என்ற பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் ராவணன் மற்றும் மண்டரோதரியின் மூத்த மகன். அவரது தந்தை தனது மகன் மிக உயர்ந்த போர் வீரனாகவும் மிகுந்த அறிவாளியாகவும் போரில் தோற்காதவராகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். ராவணன் ஒரு சிறந்த ஜோதிடர் ஆவார். அவர் தனது மகனை அழியாதவராக மாற்ற அவர் விரும்பும் அனைத்து குணங்களையும் கொண்டவர். அனைத்து கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரு குறிப்பிட்ட வழியில் சீரமைக்கப்பட வேண்டும். அனைத்து கிரகங்களும் அவரை பயந்ததால் மேகநாதரின் ஜாதகத்தில் 11ஆம் வீட்டிற்கு வரும் வகையில் அவை இணைந்தன. இருப்பினும் சனி ராவணனின் கட்டளையை மீறி 12வது வீட்டில் தன்னை நிலைநிறுத்தி அவரை மரணமடைய செய்தார். இது லட்சுமணனின் கைகளில் மேகநாதாவின் மரணத்திற்கு வழிவகுத்தது.